மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸ் சிம்பிளிஃபைடு தமிழ் சார்பாக உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேத்ஸ் சிம்பிளிஃபைடு தமிழ் சேனலானது 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களை அடிப்படையாக கொண்டு வீடியோ வெளியிட்டிருந்தோம். 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில வீடியோ தொகுப்புகளை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெளியிட எண்ணி நாங்கள் வெளியிடுகிறோம். இப்போ இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உன்னுடைய கொஷின் 4 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 1ல் 1 மார்க் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த 1 மார்க் கொஷின் 14 கொஷின், 14 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்குமே 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் மிகச்சரியான ஒரு விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வினாயன், அதாவது கொஷின் நம்பர், ஆப்ஷன்ஸ், அதோடு நீங்கள் ஆன்சரை எழுதணும். எந்த ஆன்சரோ அந்த ஆன்சர் எழுதணும். இப்போ தேர்ட் ஆப்ஷன்னா தேர்ட் ஆப்ஷன் எழுதி அதனுடைய ஆன்சர் எழுதணும். அதுதான் 1 மார்க் கொஷின். இதில் எத்தனை கொஷின் கொடுத்துருப்பாங்க? 14 கொஷின்ஸ். 14 × 1 = 14, 14 மார்க். இதே பார்ட் பி 14 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதாவது 15லிருந்து 28வது கொஷின் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த 14 கொஷினில் நீங்கள் 10 கொஷினுக்கு விடையளிக்கணும். அதில் 28வது கொஷினுக்கு மட்டும் கம்பல்சரியாக விடையளிக்கணும், கட்டாய வினா அது. அப்போ 14 கொஷினில் 28வது கொஷின் கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். மீதமுள்ள 13 கொஷின்லேருந்து நீங்கள் 9 கொஷின் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்தது பார்ட் 3, பார்ட் சி. இதுலேயும் அப்படி தான் 14 கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீ 10 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அதாவது 29லிருந்து 42 வரைக்கும். இதில் கொஷின் நம்பர் 42 கம்பல்சரி. அப்போ மீதி இருக்கக்கூடிய 13 கொஷின்லேருந்து 9 கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷினுக்குமே 5 மார்க்கு, மொத்தம் 10 கொஷினுக்கு 50 மார்க். அடுத்து பார்ட் 4, 4வது பகுதி. இதில் 43வது கொஷின் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும், 44வது கொஷின் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். 43வது கொஷின் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, படம் வரைகிறது, ஒரு முக்கோணம் வரைகிறது. அடுத்தது டேஞ்சன்ட், வெளியில் ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் ஏதோ ஒரு புள்ளியிலேருந்து 2 டேஞ்சன்ட் வரைகிறது. இந்த ப்ராப்ளமெல்லாம் கொடுப்பாங்க. ப்ராப்ளம் நம்பர் 44, அது எய்தர் ஆர் டைப். கிராஃப், புக்கில் கிராஃப் பொறுத்தளவு ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. 3.16ல் 8 கொஷின் இருக்கும். அதே போல் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதில் ஏதாவது 2 கொஷின் எய்தர் டைப்பில் கொடுப்பாங்க. நீ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுதான் உன்னுடைய கொஷின் பேப்பர் மாடல். அதாவது பார்ட் ஏ 1 × 14, 14 1 மார்க் கொஷின். பார்ட் பி 15லேருந்து 28 வரைக்கும் கூடிய கொஷினில் நீ 10 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ப்ராப்ளம் நம்பர் 28 கம்பல்சரி, மீதி 9 கொஷின்ஸ். அப்போ 10 × 2 20. அடுத்து பார்ட் சி 29லேருந்து 42 வரைக்கும் இருக்கக்கூடிய 14 கொஷின்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. மீதி இருக்கக்கூடிய 13 கொஷின்ஸில் 9 எழுதணும். மொத்தமாக 10 கொஷின்ஸ். 10 × 5 = 50. ப்ராப்ளம் நம்பர் 43 ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, எய்தர் ஆர் டைப்பில் ஏதோ ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணணும். அது 8 மார்க். ப்ராப்ளம் நம்பர் 44 கிராஃப். கிராஃபில் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். நீ ஏதோ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கு 8 மார்க். மொத்தமாக 100 மார்க்ஸ். இதுதான் உன்னுடைய கொஷின் பேப்பர் மாடல். இந்த மாடல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்கலாம். அடுத்த வீடியோவில் சாப்டர் வைஸ் என்னென்ன படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் கொஷின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே.